இன்று நாம் ஒரு சிறப்பான யோக பயிற்சியை கற்க இருக்கின்றோம். அதாவது சுகப்பிரசவத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான யோக பயிற்சி. இன்றைக்கி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சிசேரியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாயிடுச்சு. காரணம் நம்மளுடைய தவறான வாழ்வியல் முறைகள், அதே போல் உணவு முறைகள் எல்லாமே மாறி போயிட்டதுனால இன்றைக்கி சுகப்பிரசவம் அப்படின்னு கேள்விப்பட்டாவே ஒரு அதிசயமாக கேட்குற ஒரு விஷயமாக மாறிடுச்சு. முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இயல்பான விஷயமா இருந்தது தான் இன்றைக்கி ஒரு அதிசயமாக மாறிடுச்சு. இந்த சுகப்பிரசவத்தை ஊக்குவிக்கிறதுக்கு சில யோக பயிற்சிகள் இருக்குது. 5 மாத கர்ப்பிணிகள் தினமும் காலை மாலை இளநீர் பருகுனா 2 இளநீர் பருகிட்டு வந்தால் இந்த சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இளநீருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பயிற்சி, அதாவது முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்த்திங்கன்னா வஜ்ராசனம். இந்த வஜ்ராசனம் சுகப்பிரசவத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம். அதாவது வஜ்ரம்னா வலிமைன்னு அர்த்தம். இந்த ஆசனம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே கற்றுருக்குறோம். கர்ப்பப்பை, பெண்களோட கர்ப்பப்பை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இதெல்லாம் சால்வ் ஆகும். அதேமாதிரி கர்ப்ப காலங்களில் ஏற்படக்கூடிய இந்த இரத்த இழப்பு, அதாவது இரத்த குறைவு ஏற்படும். அதெல்லாம் இதை தவிர்க்கலாம். அதனால் சுகப்பிரசவத்துக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆசனம். இந்த வஜ்ராசனத்தில் அமர்ந்திருந்தாவே அது பெரிய ஆசனம். இதை தான் இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா 5 முறை தொழுகை நடத்துவாங்க. இந்த வஜ்ராசனத்தை அடிப்படையாக கொண்டு தான் தொழுகை பண்ணுவாங்க. சாப்பிட்டப்புறமும் செய்யக்கூடிய ஒரே ஆசனம் இந்த வஜ்ராசனம். அடுத்தது பார்த்திங்கன்னா காளியாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் இருக்குது. இது நம்ம இந்த கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் ஆக்கி இந்த சுகப்பிரசவம் நடைபெற மாதிரி அந்த பகுதியை கொஞ்சம் விரிவடைய செஞ்சு சுகப்பிரசவத்துக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது நம்ம நின்ற நிலையில் செய்யலாம். இப்படி பக்கவாட்டில் கால் பாதங்களை திருப்பிக்கலாம். இப்படியே அமரலாம். அமர்ந்துட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே இந்த நிலையில் ஒரு 20 செகண்டு அப்படியே இருக்கணும். இது பெண்கள் செய்யும்போது, கர்ப்பிணி பெண்கள் செய்யும்போது சுவர் சப்போர்ட்டோடு கூட நீங்கள் செய்யலாம். சுவரில் சாஞ்சிக்கிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்ருக்கலாம். இது ஆண்களுக்கும் சப்போர்ட் பண்ணும், பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயே இன்னொரு வேரியேஷன். பழையபடி இந்த மாதிரி உட்காந்துட்டு பின்பக்கமாக கைகளை கட்டிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா காளியாசனம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான யோக பயிற்சியை கற்கலாம். நன்றி, வணக்கம்.